ரெண்டுல நீங்க எதை சூஸ் பண்ணாலும் அதுக்கான விளைவுகள் இருக்கும். எனக்கே புரியாது, படிச்சா புரியாதா? படிச்சிருக்கனால அவங்க அந்த கான்செப்ட்ல சொல்றாங்க. பிக் பாஸ் கோலாகலமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னத்தையோட எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு 9ஆம் நம்பர் அப்படின்றத கொளுத்தி நம்ம விஜய் சேதுபதி வந்து இந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறமா கண்டஸ்டன்ஸை கூப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம திவாகர் இருக்கார் இல்லையா, அவரை தான் வந்துட்டு கூப்பிட்டாங்க. ஸோ டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னும் போது, நீங்கள் இதனால தான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் யாருன்றதை வீட்டுக்குள்ளே போய் காட்டுங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 2 பேட்ச் இருக்குது, ஒன்று ரெட்டு இன்னொன்று ப்ளூ, இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை வந்துட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சி வைக்கிறாரு. திவாகர் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிக்னேச்சர் மூவான இந்த வாட்டர் மில்லன் மாதிரி ஒரு எமௌண்ட் போடுவார் இல்லையா, அதை பண்ணிவிட்டு சிட்டி வைப் அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே தனியாக நின்றுட்டுருக்காரு. நம்ம 2வது கண்டஸ்டண்ட்டை கூப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கண்டஸ்டண்ட்டை விஜய் சேதுபதி வந்து கூப்பிட்றாரு. 2வதாக யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வதாக வந்தது அரோரா. எனக்கு வந்துட்டு ஒரு நிக்நேம் இருக்குது, பட்டப்பேர் இருக்குது, அந்த பட்டப்பேரை மாற்றணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அரோரா கூட அவங்களுடைய ஃப்ரெண்டான ரியா, அதாவது போன சீசனில் வந்திருப்பாங்க, அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. எனக்கும் பிக் பாஸில் போன சீசனில் வாய்ப்பு கிடச்சிச்சு, ஆனால் அதை விட இவன் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை வழி அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து 3வதாக எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தார். இவர் பார்த்திங்கன்னா பீட் பாக்ஸ், அதாவது வாயிலேயே சவுண்டெல்லாம் போடக்கூடியவர். ஸோ தன்னோட திறமையை காட்டணும், நான் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்திருக்கேன், இந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஏவிலாம் பார்த்ததுக்கப்புறமா அவர் 2ல் ஏதோ ஒரு பேட்ச் ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அனுப்பிச்சி வைக்கிறாரு. இவர் உள்ளே போகும்போது பீட் பாக்ஸில் சவுண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே திவாகரும் ஆல்ரெடி அரோராவும் உள்ளே வந்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்கள பார்த்து இவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து துஷார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ளே வந்தார். ஆனால் இவர் உள்ளே வந்தவனே யாரோ இவர் வந்து சவுத் கொரியாவாக இருப்பாரோ மலேசியாவாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து நான் புதுக்கோட்டை தான், எங்கள் அப்பா வந்துட்டு சிங்கப்பூர், எங்கள் தாத்தா சிங்கப்பூர்ன்றதுனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுக்கப்புறம் இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனார். அதுக்கப்புறம் விஜய் பார்வதி போனாங்க. போகிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு டாஸ்க் ஒன்று இருந்தது. டேப்பு வந்து ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ஆன் பண்ணுறீங்களா இல்லை க்ளோஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் அங்கே இருக்க புக்கை யாருமே ஓப்பன் பண்ணி அது என்ன ஏதுன்னு படிக்கலை. கனி இருக்காங்களே, அவங்க அடுத்த கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போனதுக்கப்புறம் அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத அழகாக படித்து பார்த்து ஸோ எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதனால் பிக் பாஸே பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வந்தாங்க, ஆனால் யாருமே அந்த புக்கை படித்து பார்க்கல. நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்க, நல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அப்ரிசியேஷனே கனிக்கு தான் கொடுத்துருக்காரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்காரன் சீரியல், அப்புறம் இந்த பொன்னி சீரியல்லாம் வந்தார் இல்லையா, சபரி, அவர் தான் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அடுத்த கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போனார். ஸோ இவர் வந்துட்டு ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் மாதிரி தெரியுது. உள்ளே போனவனே பார்த்தீங்கன்னா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் அனலைஸ் பண்ணிவிட்டு பாத்ரூமில் போய் தண்ணி திறந்து பார்க்குறாரு. பாத்ரூமில் தண்ணி வரல. ஸோ அப்போ இங்கே நம்ம தண்ணி திறந்தோம்னா பாத்ரூமில் தண்ணி நின்றோம் அப்படின்றத இவர் வந்து அனலைஸ்லாம் பண்ணிடுறாரு. அடுத்த கண்டஸ்டண்ட்டாக பிரவீன் காந்தி உள்ளே வராரு. இவர் வந்து ஒரு டைரக்டர், ரச்சகன், அப்புறம் ஜோடி, இது மாதிரி பல படங்களை இயக்குனர். ஸோ இவரும் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். நீங்கள் பேசினது போதும், ஏதோ ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி உள்ளே அனுப்பிச்சி வச்சுட்டாரு. உள்ளே போனவுடனே இவரும் பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி நின்று ரொம்ப நேரம் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எதுவுமே அது வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகலை. ஒருவேளை நாளைக்கு எபிசோடில் வருதா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறமா கெமி பிக் பாஸ் வீட்டில் என்ட்ரி ஆனாங்க. ஸோ இவங்களாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இவங்களாம் வருவாங்கன்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ கெமியும் வந்துட்டு பேட்ச் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. நேராக போனவொடனே நான் பாத்ரூமுக்கு தான்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமை போய் யூஸ் பண்ணுறாங்க. உள்ளேருந்து தண்ணி வரல. ஐயோ பிக் பாஸ் தண்ணி வரலையே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் வெளியில் இந்த டாஸ்க் ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. அடுத்த கண்டஸ்டண்ட்டாக நம்ம மகாநதி சீரியலில் வராங்க இல்லையா, ஆதிரை, அவங்கள தான் வந்துட்டு வெல்கம் பண்ணாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஏவியில் நான் யார், திருப்பூர்லேருந்து தான் வந்திருக்கேன், உங்கள் ஆதிரைன்னு என்னை சொல்லாதீங்க, இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள் மனதை கவர்ந்துருந்தால் உங்கள் ஆதிரை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ரம்யா, இவங்க வந்துட்டு கரகாட்டம் ஆடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டும், எனக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, எங்கள் அக்கா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தை வந்து இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸ்லேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண் கலங்கிட்டாங்க. ஸோ இவங்களும் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பல சீசன்களை ஓட்டிக்கிட்டு இருந்த கானா வினோத் வந்துட்டு அடுத்த என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாரு. இவரும் ஒரு சூப்பரான கானா பாட்டை பாடினதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனார். அதை தொடர்ந்து வியானா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க. இவங்களோட ஏவியும் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே செல்லமாக வந்துட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க.
இவங்க உள்ளே போனது தெரிஞ்சதோ இல்லையோ அதுக்கடியும் வெளியில் பார்த்தீங்கன்னா ஆர்மிலாம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன கதை அப்படின்றது தெரியலை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரவீன் ராஜ், இவரையும் வந்துட்டு நீங்கள் நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா பாரதி கண்ணம்மாவில் வந்து வில்லனாக வந்திருப்பார். இவரும் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே போனார். எனக்கு ஹாலிவுட்டில் போய் நடிக்கணும், அந்த அளவுக்கு எனக்கு எய்ம் இருக்குது, அதுக்கு ஒரு அடித்தளமாக இந்த பிக் பாஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உள்ளே போனார். அடுத்ததாக சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கண்டஸ்டன்ட். இவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே முதல் ஒரு மீனவர் அப்படின்ற ஒரு வீலாகராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போனாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட வீடியோஸ்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி ஆகட்டும், நம்ம திவாகர் ஆகட்டும் நிறையா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு திருநங்கை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்க தான் வந்துட்டு அப்சரா. இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லேயே ஒன்று இல்லை 2 திருநங்கை வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒருத்தங்க வந்துட்டு என்ன காரணம்னே தெரியாமல் எலிமினேட் ஆகி போனாங்க. ஸோ இந்த தடவை அப்சரா எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சீசனில் தொடர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த கண்டஸ்டண்ட்டாக விக்ரமும் மகாநதி சீரியலில் வந்த கமருதீன் இவங்களும் வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேருமே செம ஃபன்னாக பேசிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க. உள்ளே போனோடனே பாட்டெல்லாம் போட்டு உள்ளே எல்லாருமே செம ஃபன்னாக டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டாங்க. இதில் கடைசியாக என்ட்ரி கொடுத்தவர் தான் கலையரசன். இவரை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டேஸில் இன்டர்நெட்டில் செம ட்ரெண்டிங்கில் இருந்தவர். ஸோ இவரும் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கையே வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் காசி போயிட்டேன், மறுபடியும் எனக்கு லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் மூலிமா திரும்பி நான் வந்துட்டேன், எனக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது, அதை மாற்றிக்கிறதுக்கு பிக் பாஸ் ஒரு இடமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டாரு. இவரை பார்த்தவொடனே ஹவுஸ்மேட்ஸில் நிறைய பேர், பிரவீன் உட்பட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிரின்னு சிரிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னார்னா, உன்னோட வீடியோஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன், அதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, இதை பற்றி நம்ம அப்புறமேட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா நான் இதோட கிளம்புறேன், அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிளம்பிட்டார். ஆனால் பிக் பாஸ் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே நிற்க வச்சு யாருக்கிட்டலாம் ப்ளூ பேட்ச் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு போக போகிறீங்க, யாருக்கெல்லாம் ரெட் கலர் இருக்கோ அவங்களாம் நார்மல் ரூமில் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எந்த சீசன்லையும் இல்லாத அளவுக்கு இந்த சீசன் ரொம்பவே கடுமையாக இருக்க போகுது, டாஸ்க்கும் ரொம்ப கடுமையாக இருக்கும், எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டாரு. தண்ணியும் ரொம்ப சீக்கிரமாக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னதுனால சபரி என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, நம்ம எல்லோரும் சாப்பிடும்போது ஆளாளுக்கு ஒரு பிளேட் சாப்பிட்டோம்னா 20 பிளேட்டை கழுவுற மாதிரி வரும், அதுக்கு பதிலாக பெரிய பிளேட்டில் எல்லாருமே இப்போ ஒட்டுக்காக உட்காந்து கூட்டாஞ்சோறு மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலாம் கொடுக்குறாரு. அந்த ஐடியாவுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு மூஞ்செல்லாம் சுளிக்கிறாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்துட்டு செம ஃபன்னாக போகுது. லேட் நைட்டில் பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் கெமிக்கு நடுவில் ஒரு சின்ன சண்டை. அதாவது நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்கும்போது நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம திவாகர். ஆனால் நான் வந்துட்டு பிசியோவில் இருக்கவங்கள டாக்டராக அங்கீகரிக்க மாட்டேன், நீங்கள் வந்து ஒரு பிசியோன்றது அது டாக்டர் லிஸ்ட்லேயே வராது, ஈவன் டென்டில் கூட டாக்டர் லிஸ்ட்டில் வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெமி சொல்கிறாங்க. ஆனால் நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட தான் இந்த டே வந்து முடிஞ்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி போகுது, யார் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. விஜய் சேதுபதி இந்த எபிசோடை எப்படி தொகுத்து வழங்கினார், இந்த சீசனை எப்படி தொகுத்து வழங்க போகிறாரு அப்படின்றது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.